நாகை மாவட்டம் நாகூரில் வீடுகளுக்குள் புகுந்துள்ள மழைநீரால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். வீடுகளுக்குள் புகுந்திருக்கிற தண்ணீரை மழைநீரை சரி செய்வதற்கு நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் உருவான இந்த புயல் சின்னம் காரணமாக நாகை மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி இந்த நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா தொடர்ந்து இந்த பகுதியில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் இடைவிடாது மழை பெய்யும் என்பதால் இங்கு இந்த மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழல்ல நாகை மாவட்டத்தில் இன்றைக்கு அதிகாலை முதல் தற்போது வரை கனமழையானது ஆங்காங்கே இடைவிடாது கொட்டி தீர்த்து வருகிறது. மேலும் இந்த நாகூரில் கடந்த 2 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமா பாத்தீங்கன்னா அந்த வள்ளியம்மன் நகர்ல உள்ள ஒரு 8க்கும் மேற்பட்ட வீடுகள்ல இன்னைக்கு மழைநீர் அந்த வீடுகளுக்கு உள்ளேயே புகுந்தது. வீடுகள் இந்த மழைநீரை அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பாத்திரங்கள் கொண்டு அதை எரிச்சு அந்த வெளியேற்றி வந்தாங்க. இருந்த போது தொடர்ந்து மழை நீடிக்கிறதுனால அந்த மழைநீர் அந்த வீடுகளை சூழ்ந்து இருக்கிற மழைநீர் வெளியே போவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் அதாவது மழைநீர் இறங்காத அளவுக்கு வடிகாலை அடைத்து வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் மழை நீடித்து வர்றதால குடியிருப்புகளை அந்த பகுதியில் சூழ்ந்து இருக்கிற மழைநீர் வடிவமைப்பதில் ஒரு பெரிய பாதிப்பு அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. மழை இந்த குடியிருப்புகள்ல குழந்தைகளை அவங்க வச்சுக்கிட்டு அந்த குளிர்ல வச்சுக்கிட்டு பெரிய பரிதவித்து வர்றாங்க. இந்த சூழல்ல நாளைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள அரசு அதிகாரிகள் தங்களை முகாம்களுக்கு அழைத்து செல்ல வரவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா கடந்த 20 வருஷமாவே ஒவ்வொரு மழைக்கும் இதே போலதான் அந்த ஓட்டக்குடிச்சியில வாழ்றவங்க அவங்க இந்த மழைக்காலங்கள்ல தார்பாய் கொண்டு வாழ்ந்து வர்றதாகவும் அந்த மழை காலங்களை தங்களால அந்த பகுதியில குடியிருக்க முடியல. தொடர்ந்து மழை அதிகமா பெய்யறதுனால அந்த வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்து உள்ளே இருக்க பாத்திரங்கள் மிதக்கும் அளவுக்கு தங்களது நிலை வேதனையான சூழ்நிலை இருக்கிறதா அவங்க தெரிவிச்சாங்க. தொடர்ந்து அதிகாரிகள் அந்த பகுதிக்கு தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து முகாம்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது தற்போது அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதனை அரசு அதிகாரிகள் அந்த பகுதிக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தால் மட்டுமே அந்த பகுதி மக்களையும் குறை தீர்க்கப்படும். இல்லைன்னா அந்த இரவு முழுவதும் தொடர்ந்து மழை பெய்யும் சொல்றதுனால அந்த குளிர்ல அவங்க இருக்கிறது ஒரு பெரிய சங்கடமான விஷயமா இப்ப பார்க்கப்படுது. நன்றி ஸ்ரீதர், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.